புதியுகம் நேயருக்கு வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படி மூலியமா போறதுனால நம்ம பேங்க்குக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும், அதாவது பேங்கர், கஸ்டமர் அண்ட் ப்ரொமோட்டர், ஸோ நாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். அது வந்து மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் கால் MOU. ஸோ MOU போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பண்ண போறது பாத்தீங்கன்னா AMCனா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். இது எதுக்கு நாங்க போடுறோம் அப்படின்னா, இந்த ஃபார்மை வந்து நாங்க மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ இதுக்கான வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து நாங்களுக்கு எந்த சார்ஜஸ் நாங்க பண்ண மாட்டோம். செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு AMCக்கு தனி சார்ஜஸ் உண்டு. ஸோ அந்த சார்ஜஸ் நீங்க எங்களுக்கு பே பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தனியா ஃபார்ம் மேனேஜர், லேபர்ஸ் எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ஃபார்மை நாங்க வந்து ஃபுல்லா மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு எல்லா ஹார்வெஸ்ட்ல இருந்து கரெக்டான ஒரு செழிப்பான ஒரு பசுமை குடியில நாங்க மாத்தி கொடுத்துருவோம். அதுதான் AMC கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைபேக் அக்ரிமெண்ட். பைபேக் அக்ரிமெண்ட் அப்படின்னா நீங்க வந்து கேட்பீங்க, நீங்க நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், உங்களுக்கு என்ன லாபம் இதுல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுல என்ன லாபம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த விளைச்சல் உங்க விளைச்சல்ல வர எடுத்து நாங்க வித்து உங்களுக்கு கொடுக்குறோம், அதான் வந்து பைபேக். ஸோ இந்த பைபேக்ல எப்படின்னா, ஒரு கிலோ குக்கும்பர், 1 கிலோ வெள்ளரி வந்து இப்போ இன்னைக்கு 20 ரூபாய் போகுது அப்படின்னா, நாங்க அதுல இருந்து ஒரு 2 rupees நாங்க எடுத்துப்போம், மீதி வந்து 18 ரூபாய் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது 2 ரூபாய் தான் எங்களுக்கு லாபம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஆஃப் குக்கும்பர் ஹார்வெஸ்ட் ஆகி அறுவடை ஆகி வந்தாலும் அது அன்னைக்கு என்ன ரேட்ல போகுது, அது 20 ரூபாய் இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 200 ரூபாய் இருந்தாலும் சரி, நாங்க 2 ரூபாய் தான் மட்டும் தான் எடுப்போம், மீதி உங்களுக்கு தான் கொடுப்போம். இதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு பைபேக் அக்ரிமெண்ட். இதுல இருந்து எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் 3 விதமான அக்ரிமெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன்: MOU, AMC அண்ட் பைபேக். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவீங்க, லோன் எவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னா, டென்யூர் பீரியட் வந்து 8 years இருக்கும்.
ஸோ இந்த 8 இயர்ஸ்ல வந்துட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து உங்களுக்கு ஹாலிடே பீரியட் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹாலிடே பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து லோன் பீரியட் ஆரம்பிக்கும். இது வந்து நீங்க மந்த்லி இஎம்ஐயா உங்க அக்கௌண்ட்ல இருந்து அது டெபிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நீங்க டெபிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த 1 இயர்ல நீங்க எப்படி வந்து சேவிங்ஸ் பண்றீங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. ஸோ நான் எப்படி நீங்க சேவிங்ஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்க வந்து இது வந்து லோன்ஸ்ல ஈஸியா கட்டலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, உங்களோட அறுவடையில இருந்து வரதை நீங்க வந்து எல்லா எக்ஸ்பென்சஸ் போக எல்லா செலவுகளும் போக நீங்க 10 இருந்து 12 லட்சம் வரைக்கும் நீங்க சேமிச்சு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க வந்து பேங்க்ல போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லோன் வந்து அது பார்த்துக்கு இஎம்ஐ போயிட்டே இருக்கும். அதாவது இதோட இன்கம் எப்படி அப்படின்னா வருஷத்துக்கு 3 சைக்கிள்ஸ் இருக்கு. இந்த 3 சைக்கிள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் வந்து நீங்க 40 இருந்து 50 டன் நீங்க அறுவடை எடுத்துக்கலாம். ஸோ 40 இருந்து 50 டன் நீங்க எடுக்கும் போது அதோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 lakhs 40 lakhs வரைக்கும் போகும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்போ வந்து இந்த குக்கும்பரோட விளைச்சல் எப்படி இருக்குது, அந்த அன்னைக்கு ரேட் எப்படி இருக்குன்றத பார்த்து தான் உங்களுக்கு வந்து இன்கம் வரும். ஸோ அது நீங்க அந்த 30 to 40 lakhs இருக்க நீங்க அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவீங்க, எல்லா செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா இங்க செலவுகள் இருக்கும். ஃபர்டிலைசரா இருக்கும், பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபார்ம் அந்த சேலரியா இருக்கும், இதெல்லாம் மெயின்டைன் ஆகும். இதுக்கெல்லாம் நீங்க செலவுகள் போக உங்க பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இஎம்ஐ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா 8 இயர்ஸ் வரைக்கும் நாங்க உங்க கூட டிராவல் பண்ணி நாங்க ரெடியாவே இருப்போம். நீங்க ஏன்னா எங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நாங்க ரெடியா இருக்கோம் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு. ஸோ இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல வந்து நீங்க கமர்ஷியலா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது வேற ஏதாவது லோன்ஸ் இருக்கு, அது வந்து நாங்க எப்படி நாங்க இது பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. லோன்ஸ் உங்க கால நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா கூட நாங்க அதை டேக் ஓவர் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1 ஏக்கர் நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு ஈக்குவலா ஒரு கொலாட்டல் டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அதாவது ஒரு அக்ரி லேண்டோ இல்லைன்னா வந்து ஒரு வீடோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த 48 lakhsக்கு ஈக்குவலா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க கண்டிப்பா கொலாட்டலா கொடுக்கணும். ஏன்னா அது பேங்க் சப்மிட் பண்ணும்போது அவங்க ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வேற லோன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakhsக்கு ஏதாவது 30 lakhs லோன் இருக்கு அப்படின்னா அதையும் நாங்க டேக் ஓவர் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன்லயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயா நீங்க வந்து உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். நீங்க அடிக்கடி வந்து உங்க ஃபார்மை பார்க்கணும், ஃபார்ம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு குரூப் நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு அவருக்கும் என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன் தேவையோ, என்னென்ன வந்து நடக்குது, அந்த ஃபார்ம்ல என்ன நடக்குது, என்ன அப்டேட் இருந்தது, ஒவ்வொரு பிக்சர்ஸும் வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து நாங்க போட்டுருவோம். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க லைவா பார்க்கணும் கூட நீங்க அங்க இருக்க ஃபார்ம் மேனேஜருக்கு நீங்க வீடியோ கால் எடுத்து கூட நீங்க லைவா பாத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட லேண்ட்ஸ் ஏதாவது வேக்கண்ட் லேண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுல டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதை பத்தி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணு இல்லைங்க, வெரி ஈஸிங்க. inbox.bengalchoice@gmail.com நீங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா, மெயில் அனுப்பிச்சீங்கன்னா அதுல இருந்து நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு மேல நம்ம தகவலோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.